ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட் தான். பிக் பாஸ் சீசன் 7ல் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கண்டஸ்டன்ஸோட ஆங்கிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்த சீசனில் எல்லாரத விட ஆங்கிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எந்தளவுக்கு கோவப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணி பிக் பாஸ் டீம் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி திரும்பவும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்காங்க. யாரெல்லாம் வெளியில் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா, அதுக்கப்புறம் வினுஷா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அனன்யா. இவங்க 3 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நடந்த ஃபைட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜோவிகா ஃபைட் பண்ணது, விசித்ரா மேம் கூட ஃபைட் பண்ணாங்க இல்லையா? ஸோ எஜுகேஷன் விஷயத்துக்காக அவங்க ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நிறைய கத்தல், நிறைய சவுண்டு, எல்லாருமே வந்து ரொம்ப கோவம் நிறைந்தவங்களாக தான் காணப்பட்டாங்க. அர்ச்சனாவாக இருக்கட்டும், அண்ட் தென் இவங்க மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், விஷ்ணு பயங்கரமான ஒரு கோவத்தில் வந்து இந்த சீசன் ஃபுல்லுமே வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. எல்லா டைம்லையுமே அவர் ரொம்ப ரொம்ப வந்து கோவமாக சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய், பிரதீப், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் வேறு லெவலில் கோவப்பட்டிருக்காரு. ஸோ விஜய் வர்மாவும் பிரதீப்பும் சண்டை போட்டுக்கிட்டது, அண்ட் தென் வந்து மாயா சண்டை போட்டது, அண்ட் தென் வந்து பூர்ணிமா சண்டை போட்டது, அந்த மாதிரி எல்லாருமே வந்து அண்ட் ஐஷு நிக்சனும் சண்டை போட்டது. ஸோ மணி அண்டு ரவீனா மட்டும்தான் ஓர லெவலுக்கு வந்து கொஞ்சம் சண்டை அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த வீட்டில். மிச்சவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு செம்மையாக வந்து கோவப்பட்டிருக்காங்க. இந்த ஷோவில் வேறு லெவலில் கோவப்பட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக தெரிகிறது வந்து 2 பேர். யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு ரொம்ப ஹைலைட்டடாக தெரிகிறாரு. பிகாஸ் அவர் ரொம்ப நாள் இருந்திருக்காரு, அவர் எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டிருக்காரு. அண்ட் அவர் கோவப்பட்டுருவார் பட்டுன்னு, அவர் எதுக்கு கோவப்படுறதே தெரியாது. அண்ட் கோவத்தில் செம்மையாக வார்த்தைகளையும் விடுவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிக்சனும் ரொம்ப செம்மையாக கோவப்பட்டிருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லுமே எல்லார்கிட்டையுமே அவருமே வந்ததுலேருந்தே வந்து சண்டைகள் பயங்கரமாக போட்டிருக்காரு. தினேஷ் வந்து கோமான ஃபேஸஸ் மட்டும் தான் காட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பிகாஸ் அவரோட வார்த்தைகள் ஒன்றும் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியில் நிறையா இஷ்யூஸில் வெளியே விட்ட மாதிரி தெரியல. சில பேர் வந்து கோவப்பட்டாலும் வார்த்தைகளை வெளியே விட மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தினேஷ் ஒருத்தராக இருக்கார். விசித்ரா மேம் செம்ம கோவப்பட்டிருக்காங்க. நிறையா வந்து மாயா அண்டு இவங்கள டீம் வந்து அகெயின்ஸ்டாக வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா புலி கேங்கை பற்றி நிறையா அர்ச்சனா கூட இருக்கும்போது பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனாவுக்கே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா தினேஷை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் கோவப்பட்டதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிக்சன், அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதீப்பும் நிறையா கோவப்பட்டிருக்காரு, விஜயவர்மாவும் நிறையா கோவப்பட்டிருக்காரு, விஷ்ணுவும் நிறையா கோவப்பட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கோவத்தோட வெளிப்பாட காட்டியிருக்காங்க. ஓகே, கோவம் அப்படின்றது வந்து இந்த சீசனில் வந்து நிறையவே வந்து வெளிவந்த மாதிரி தெரிஞ்சு. ஜோவிகா வேறு லெவலில் கோவப்பட்டிருக்காங்க, அதுவும் இருக்குது. அண்டு இந்த சீசனில் வந்து உனக்கு நான் போட்டியா அப்படின்ற மாதிரி போட்டியாளர்கள் யார் அப்படின்றத விட யாரை கோவப்படுறதுல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு கோவப்பட்டிருக்காங்க வரிசையாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் எல்லாருமே வந்து கூல் சுரேஷ் கூட பயங்கரமாக கோவப்பட்டிருக்காருங்க நிறைய இடத்துல. பிரதீப்க்கும் கூல் சுரேஷ்க்கும் நடந்த ஃபைட்டில் ஆக்சுவலாக அந்த டைமில் தான் வந்து பிரதீப்பை வந்து எலிமினேட் பண்ணாங்க. ஸோ கூல் சுரேஷ் கூட இந்த விஷயத்தில் வந்து குறையலை. ஸோ எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் விடாமல் உனக்கு நான் சலைத்தனன் இல்லை அப்படின்றதுல கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. வேறு லெவலில் வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் ஒரு வீடியோவாக ஒரு மாற்றி கோவப்பட்ட மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பட் பார்க்கும்போது ஹைலைட்டாக தெரிஞ்சது நிறையா பேர், முக்கியமாக 3 பேர், விஷ்ணு, நிக்சன், அர்ச்சனா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோவம் அப்படின்றது வந்து லைஃப்பில் ஒரு அங்கம் தான். பட் அந்த கோவத்தினால அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் சரியா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? இதில் முக்கியமாக யார் உண்மையாகவே ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது உண்மையான கோவமா, அது தேவையான கோவமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.